அன்பான தேவனுடைய பிள்ளைகளை மறுபடியும் கூட இந்த டிவி மூலமாக உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்பொழுதும் இன்று நம்முடைய தியானத்துக்காக தருகிற வேத வாக்கியங்களை தியானிக்கும் முன்னால் ஒரு ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, அருமையான பிதாவே, ரட்சகா மை சோதரிகிறோம். கர்த்தாவே சுதிக்கிறோம். நம்முடைய வெளியேறப்பட்ட திருவசனத்தை நாங்கள் கர்த்தாவே ஆராயவும் அறியவும் அவைகளை உட்கொண்டு கைக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்யும். கர்த்தாவே சுதிக்கிறோம். நீர் இந்த வார்த்தைகளை சொல்கின்றோம். அது உம்முடைய வார்த்தையாக மக்களுக்கு தோணிக்கட்டும். காதில் மட்டுமில்லை, இருதயத்தில் பதிந்து ஆழமாய் வேரூன்றி அதிக பலனை கொடுக்கட்டும். இந்த வார்த்தை வல்லமுள்ளதாக இருக்கிறபடினா அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஆன்மீக பலகீனம், சரீர பலகீனம் இவைகளெல்லாம் மாற்றி போடும். உடனே நாம் மகிமைப்படட்டும். ஆசீர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அருமையான பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் அறிய போகிற வார்த்தைகள் என்னவென்றால், இந்த பூமியில் வாழ்கின்ற நம்மிடத்தில் சில அறியாமைகள், குறைபாடுகள், தேவனுக்கு பிரியமில்லாதவைகள், இல்லை தேவ ஆசீர்வாதம், அவர் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகள், இவைகளை நம்மை பெற்றுக்கொள்ள விடாதபடி தடை செய்கிற பல காரியங்கள் இருக்கலாம். அவைகளை நீக்குவது கடிந்து கொள்ளுதல் என்பது. என்று கடிந்து கொள்ளுதல் தான், அதாவது குறைவு. கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அதை விட குறைவு என்று நாம் காணுகின்றோம். எல்லாமே மக்களுக்கு அன்பு, ஆசீர்வாதம், இவைகளையே மக்கள் எதிர்நோக்கி இருக்கிறதை காணுகிறோம். இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதும் இந்த தெய்வீக அன்பு எப்படி என்பதையும் நாம் அறிந்து கொள்ளும்போது தான் கடிந்து கொள்ளுதல் எங்கிருந்து வருகிறதோ அதை நாம் அருமையாக இருகரம் கொண்டு ஏந்தி அவைகளை உட்கொள்வது. இது ஞானவான்களுடைய, பக்தி உள்ளவர்களுடைய அல்லது மேலான பார்வையுடையவர்களுடைய காரியம், குணம் என்று நாம் காணுகின்றோம். இன்று நாம் தேவன் தந்த வார்த்தைகளை சுருக்கமாய் நாம் தியானிப்போம், வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது கடிந்து கொள்ளுதல் என்பது, அதாவது தகப்பன் அல்லது நமக்கு அருமையானவர்கள் நமது வைக்கிற அன்பு என்று நாம் காணுகின்றோம். உரிமை, அதாவது நம்மை மேன்மைப்படுத்த வேண்டும், தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், தேவ ஆசீர்வாதத்துக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற அருமையானவர்கள், உரிமை உள்ளவர்கள், அன்புடையவர்கள், அதாவது கடிந்து, சிறிய காரியமாக இருந்தாலும் அதை கடிந்து கொண்டு நீக்குவது, அதுதான் ஒரிஜினல் அன்பு என்று நாம் காணுகின்றோம். ஆனபடினால என் மகனே, நீ கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாது என்று வேதம் சொல்லுகின்றது. தகப்பன் எந்த பிள்ளைகளிடத்தில் அன்பாக இருக்கிறானோ அந்த பிள்ளையை நல்ல நிலையில் உயர்வுக்கு கொண்டு வர வேண்டும். அவர்கள் உலக பிரகாரமாகவும் ஆன்மீக பிரகாரமாகவும் அவர்கள் உயர வேண்டும். அவருடைய படிப்பு, அவருடைய உத்தியோகம், அவருடைய வாழ்க்கை எல்லாமே நன்மையாக, மேன்மையாக, நிறைவோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தகப்பன் அந்த பிள்ளை அதற்கு மாறான குணமுடையவர்களாக அப்படி நடப்பார்களானால் அவர் கடிந்து கொள்வார். எதற்கு? அதாவது தன்னுடைய பிள்ளை கெட்டுப்போகக்கூடாது, அவள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே என்பதுதான் அந்த அன்புடைய உடன்பிறப்புகளோ பெற்றோர்களோ செய்கிற காரியம் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால் கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிப்போம். இந்த ஒரு ஆண்டை நாம் கடந்து முடித்து விட்டோம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி வழிநடத்தி வந்திருக்கின்றார். இதில் எத்தனையோ கடிந்து கொள்வது நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கும். அவைகள் சிலது நம்முடைய மனதை கஷ்டப்படுத்தி இருக்கும். அதில் நாம் சோர்ந்து போயிருப்போம். அப்படி ஆகக்கூடாது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இன்று நமக்கு வலியுறுத்துகிறது. அதைத்தான் சாலமோன் நீதிமொழிகளின் புத்தகத்தில் அவர் எழுதும்போது இப்படி எழுதுகிறார். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை
நாம் கவனிப்போம், வாசிக்கலாம். மறைவான சிநேகத்தை பார்க்கலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உலகை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், மறைவான ரகசியமான அன்பு, அப்படி ஒரு அன்பு இருக்கிறது. அது கேடுகெட்ட அன்பு எவ்வளவோ இருக்கிறது. ரகசியமாக அது அவனுடைய வாழ்க்கையை பாழ்படுத்துவதற்கு, அவரை அதாவது கீழ்ப்படுத்துவதற்கு வருகிற ஒரு அன்பு என்பதை, அதை கேட்கிற அதை அந்த அன்பை விரும்புகிற எதிர்பார்க்கிறவர்கள் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனபடியினால அதாவது ஒரிஜினல் நல்ல உண்மையான அன்பு உள்ளவர்கள் என்ன பண்ணுவார்கள்? வெளிப்படையாக கடிந்து கொள்வார்கள். வேதமும் சொல்லுகிறது, பாவம் செய்தவரை எல்லாருக்கும் முன்னால கடிந்து கொள் என்று சொல்லி இருக்கிறது. ஏன்? அவனுக்கு அதனால் ஒரு தாக்கம் ஏற்பட்டு இனிமேல் இப்படி செய்யக்கூடாது, எல்லாருக்கும் நமக்கு ஒரு இன்சல்ட், நமக்கு ஒரு அவமானம், இப்படி ஆயிட்டே என்று எண்ணி அதில் அவன் திருந்துவதற்காக, அவன் அதை விட்டுவிடுவதற்காக, அந்த அறியாமையை மாற்றிக்கொள்வதற்காக, அதாவது பாராட்டுகிற அன்புதான் வெளிப்படையான கடிந்து கொள்வது. ஏன் எல்லாருக்கும் முன்னால சொல்லிட்டாங்களே, அல்லது இப்படி அதை மெதுவாக சொல்லியிருக்க கூடாதா, என்னை தனியாக கூப்பிட்டு சொல்லியிருக்க கூடாதா என்னெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா, அதுவும் உண்டு. ஆனால் வெளிப்படையான கடிந்து கொள்வதிலே ரொம்ப மேலானது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அது மனிதனை அதாவது தேவனுக்கு உகந்தவனாக மாற்றுகிற ஒன்றாக அது இருக்கிறது. ஆனபடினால் இந்த நாளில் நாம் கவனிக்கிற காரியம் என்ன என்றால், கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதீர்கள். அந்த கடிந்து கொள்ளுதல் தான் நம்மை உயர்த்துகிறது, நம்மை மேன்மைப்படுத்துகிறது, நம்மை மேன்மைக்குரியவர்களாக இந்த பூமியிலே மாற்றுகிறது என்பதை நான் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். ஆனபடினால் கடிந்து கொள்கிறவர்களை பகைக்கக்கூடாது, அவர்களை வெறுக்கக்கூடாது, அவருடைய வார்த்தையை உதாசீனம் பண்ணக்கூடாது என்பதெல்லாம் நாம் அறிய வேண்டிய முக்கியமான காரியமாக இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கடிந்து கொள்ளும்போது நம்முடைய பாடியில் எதுவும் தேய்மானம் ஒன்று உண்டாயிராது. அது நம்ம இன்னும் வளர்ச்சிக்குரிய நிலைக்குத்தான் நடத்துமே ஒழிய அது நம்மை விலகினப்படுத்துகிறதாக இருக்காது. அப்படினால் அன்பர்களே, கேளுங்கள். அதாவது கடிந்து கொள்ளுதல் அல்லது ஆலோசனை வரும்போது அவைகளை கவனமாய் நாம் கவனிக்கும் போது அதில் நமக்கு மேன்மை உண்டு. தேவனுக்கு மகிமை. அதே சாலமோன் மறுபடியும் சொல்லுகிறார் பாருங்க. அதாவது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்கிறவன், கடிந்து கொள்ளுதலை விரும்புகிறவன் எப்படி ஆவானாம்? கனம் பெற்றவனாக இருப்பானாம். அதாவது அவனுடைய அறியாமையெல்லாம் மாறிவிடும் பாருங்க. இல்லைன்னா அநேகர் காணத்தக்கதாக இருக்கும். அந்த அறியாமை அவன் அறியாமல் உணராமல் அவனில் ஒட்டி இருக்கும், உள்ளான மனதில் இருக்கும். அது எங்கேயாவது பொதுக்கூட்டங்களில், அதாவது ஜனங்கள் கூடியிருக்கிற இடத்துல, அல்லது பல அறிவுடைய பெரியவர்கள் மத்தியில் வெளிப்பட்டுரும். அது கரை இனத்தை உண்டாக்கி போடும் என்று நாம் காணுகின்றோம். அப்படினால கனம், மகிமை, மேன்மை ஒரு மனிதனுக்கு எதனால் உண்டாகிறது என்று சொன்னால் கடிந்து கொள்ளுதலின் மூலமாக. தேவனுக்கு மகிமை. அந்த படிப்பு நம்முடைய வீட்டில் இருக்கும், அதற்கு அருமையானவர்களிடத்தில் இருக்கும், சபையில் இருக்கும், எந்த வகையிலும் அது இருக்கும். ஆனால் அதை கேட்கும்போது முகம் சுழிக்காமல் அவைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டால் அது எப்படி இருக்குமா? இங்கே தாவீது ராஜா சொல்லும்போது அவர் அருமையாக அதை சொல்லுகின்றார். நீதிமான் கடிந்து கொள்ளும் போது அதை அவன் அருமையாக சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ளும் போது, அது அவருக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்லுகிறார் என்றால், அது அதாவது கடிந்து கொள்ளுதலை அதாவது ஏற்றுக்கொள்கிறவன், மதிக்கிறவன் எண்ணத்தை வாங்குகிறான், எண்ணெய் தலையில் வைக்கிற போல் இருக்குமா. அதாவது ஒரு மனிதனுக்கு எண்ணெய் தலையில் வைத்த அவட ஆரோக்கியம், அருகமுகக்கலை, அது இது அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக கேடுகள் நீங்குகிறது. இதெல்லாம் இருக்கிறது அல்லவா. அதுதான் இந்த கடிந்து கொள்ளுதல். இந்த கடிந்து கொள்ளுதல் ஒரு மனிதனுக்கு எண்ணெய் கொடுக்கின்றது போல, அவனுடைய தலையில எண்ணெய் வைக்கிறது போல அது இருக்கிறது. அதை உணர்ந்து, அதாவது எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் அது கிடைத்தது, நான் ஒரு சிறிய தவறு செய்யும் போது, அதாவது என்னில அது ஒட்டி இருக்கும் போது எனக்கு அநேக கேடுகளை அது உருவாக்கி கொண்டிருந்தது, நான் அறியாமல் இருக்கிற இந்த காலத்தில், அதாவது என்னை அதாவது கண்டுபிடித்ததை கடிந்து கொள்வதற்கு ஒருவர் இருந்தார், ஒரு பெற்றோர்கள் இருந்தார்களே, பெரியவர்கள் இருந்தார்களே
என்று எண்ணி அதை சந்தோஷமாக ஏற்றுவிட்டால் அவர்களுக்கு சுகம், அவர்களுக்கு ஆரோக்கியம், அவர்களுக்கு நன்மை, அவர்களுக்கு முகக்கலை, அவர்களுடைய முகம் பிரகாசிக்கிறது. எண்ணெய் தேய்த்தால் முகத்துக்கு பிரகாசம்தான். தேவனுக்கு மகிமை. ஆனபடியால் கேட்கின்ற அன்பர்களே, கேளுங்கள், கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பை, மறைமுகமான ரகசிய அன்பை எதிர்பார்க்காதங்க. அது உங்களுக்கு கேடு உண்டாக, மேலும் மேலும் உங்களை தீமைக்குள் நடத்துகிற ஒரு தவறான அன்பாக அது இருக்கும். ஒரு சிநேகிதன் ஒருவர் உங்களை ரொம்ப வெளிப்படையாக கடிந்து கொண்டாரா, அதுதான் உங்களுக்கு அன்பு. அவர்கள் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு என்றது காட்டுகின்றது. ஆனபடியினால் அதுவே அன்பு. அதை நாம் எதிர்நோக்கும் என்றால், யார் நம்முடைய குறைகளை சுட்டி காட்டுகின்றார்களோ, யார் நம்முடைய குறைகளை கடிந்து கொண்டு இப்படி இருக்கக்கூடாது, இது தவறு என்று சொல்கின்றார்களோ, அவர்கள் மேல் நாமும் அன்புடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள்தான் நம்மை காப்பாற்றுகிறவர்கள், அவர்கள்தான் நம்மை மேன்மையாக வைக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் என்று சத்திய வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை. இல்லை, அவர்கள் எவ்வளவு பெரிய தவறுகள் செய்தாலும், அது இவர்கள் அன்பு பாராட்டுவது போல மகனே, மகளே, மக்களே என்று சொல்லி இன்றைக்கு பேச்சுவார்த்தை நாம் பார்க்கிறோம் அல்லவா? அதனால் தான் மக்கள் கடிந்து கொள்கிற இடங்களை விட்டுவிட்டு அப்படிப்பட்ட கடிந்து கொள்ளாத இடங்களை தேடி ஓடுகிறார்கள், அங்கே ஓடுகிறார்கள், அங்கே கூட்டம் கூடுகின்றார்கள். இதுதான் ரகசியம். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடிந்து கொள்ளுதல் கஷ்டமாகத்தான் இருக்கும். அதுதான் நன்மை, அதுதான் நன்மை. அது நம்முடைய தலைக்கு எண்ணெய் பூசுகின்றது போல இருக்கும், இருக்கிறது என்று 141 சங்கீதம் 5வது வாக்கியத்தில் இங்கே பக்தன் சொல்லுகின்றதை நாம் பார்க்கலாம். வாசிப்போம். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். என்னை குட்டி கடிந்து கொள்ளட்டும். வார்த்தையினால் மட்டுமல்ல, என்னுடைய தலையில குட்டி கடிந்து கொண்டால் கூட அது எனக்கு ரொம்ப நலமா இருக்கும். ஆனபடினால நீதிமான் என்னை கொட்டட்டும், கொட்டுகிற மாதிரி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது எனக்கு நன்மை. அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும். அது என் தலைக்கு எண்ணெய் வைக்கிறது போல அது இருக்கும். என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. அதை என் தலை அல்ல தட்டுவது இல்லை. அவர்கள் இக்கட்டுகளிலே நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். நான் என்ன சொல்லுவேன்? அவர் நேற்று என்னை கடிந்து கொண்டார், ஆனபடினால் இன்றைக்கு அவருக்கு கஷ்டம் என்று சொல்ல மாட்டேன். தேவனுக்கு மகிமை. அவர் என்னுடைய நலனுக்காக, என்னுடைய நன்மைக்காக, ஆசீர்வாதத்திற்காக, என்னுடைய பாதுகாப்புக்காக என்னை கடிந்து கொண்டார். அது எனக்கு எப்படி இருக்கிறது என்றால், என் தலைக்கு எண்ணெய் வைத்தது போல அது இருக்கிறது என்று அவர் சொல்லுகின்றார். தேவனுக்கு இதெல்லாம் பரிசுத்தவான்கள் தங்களுடைய வாழ்க்கையில அனுபவ ரீதியாக அவர்கள் அடைந்ததும் பெற்றுக்கொண்டதும் அதனுடைய மேன்மை அறிந்து கொண்டதுமாக அது இருக்கிறது என்று சத்திய வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை. இன்று தேசத்தில் என்ன ஆயிற்று என்று சொன்னால், கடிந்து கொள்ளுதல் சொல்லும் போது மக்கள் கலங்குகிறார்கள், ஒதுங்குகிறார்கள், அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக அப்படிப்பட்டவர்களும் கடிந்து கொள்ளுதல், கண்டிப்பு என்கிறதை விட்டுவிட்டார்கள் என்று நாம் காணுகின்றோம். ஆனால் அருமையராகிய தேவன் தம்முடைய சீடர்களிடத்தில் சொல்லும் போது அவர் என்ன சொன்னார் என்றால், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை, நான் உங்களுக்கு கற்றுத்தந்ததை அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். அப்போ அதில் கண்டிப்பு வரத்தானே செய்யும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கண்டிப்பை கை கொள்ளணும், இப்படி இருக்கக்கூடாது என்று சொல்வார்கள் அல்லவா? அப்படி நீங்கள் செய்தால் உங்களோடு நான் என்றும் உலகத்தின் முடிவு வரைக்கும் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என்று அநேகர் ஆரம்பத்தில் பிரகாசித்து, ஆரம்பத்தில் தேவனோடு நடந்து, தேவ தரிசனம் கண்டு மகிழ்ந்த அநேகருடைய வாழ்க்கையில் அது இன்று இல்லை என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்கிறோமே. ஆரம்ப சாட்சி தானே, ஆரம்ப அனுபவத்தை தானே சொல்லுகின்றோம். இப்போ எப்படி என்று சொல்ல இயலவில்லையே. ஏன் என்று சொன்னால், அதாவது தேவன் கட்டளையிட்ட, தேவன் சொல்லியிருக்கிற அந்த காரியத்தை மக்கள் கை கொள்ளும்படி கட்டாயப்படுத்தி போதிக்கணும் என்று கட்டாயம் நாள் கடிந்து கொண்டு, அதாவது சொத்தமாக, அதாவது வருத்தத்தோடு சொல்லி அவர்களை கை கொள்ள வைக்கணும் என்பதுதான் தேவ திட்டம். அவர்களுடைய ஊழியத்தில், அவர்களுடைய காரியங்களில் கர்த்தர் கூட இருப்பார்.
விலகவே மாட்டார். கடைசி வரைக்கும் கூடவே இருப்பேன். நாளுக்கு நாள் புதிய புதிய அனுபவங்கள், புதிய தெய்வீக ரகசியங்கள் அங்கே ஊற்றெடுத்து பாய்கிறதாக இருக்கிறதை நாம் காணுகின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கவனிப்போம். கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகக்கூடாது. கடிந்து கொள்ளக்கூடிய நிலையில் நம்மை தேவன் நடத்துகிற காரியங்களிலே கடிந்து கொள்ளத்தான் செய்யணும். அப்படி கடிந்து கொள்ளும் போது அங்கே முகசுளிப்பு வருகிறது, அங்கே மனதில் வேறு விதமான கலக்கங்கள் உண்டாகிறது. இதெல்லாம் என்ன என்று சொன்னால், அதாவது அறியாமை என்பது. ஏன் அன்பென்றால் என்ன, அதாவது கடிந்து கொள்ளுதல் எதற்காக என்கிறதை சரியாக அறிந்து கொண்டவர்கள் என்ன செய்வார்கள்? கனமடைவார்கள். கனம் பெற்று மக்கள் மத்தியில் அவர்கள் மேன்மைக்குரியவர்களாக எண்ணப்படுவார்கள். அவர்களிலே தெய்வீகம் வெளிப்படும், அவர்களை மக்கள் அணுகுவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது. அதைத்தான் நாம் அறிந்திருக்கின்றோம். வேதமும் அப்படித்தான் சொல்லுகின்றது. சிறிய தவறு பண்ணினாலும் உடனே அவர்களை கடிந்து கொண்டு புத்தி சொல்லி அதை மறுபடியும் செய்ய விடாமல் தடை செய்வது அந்த பொறுப்புடையவர்கள், அன்புடையவர்களுடைய கடமை, அவர்களுடைய வேலை. அதுதான். தேவனுக்கு மகிமை இல்லை. அதாவது வேறு வகையாக இம்மைக்குரிய காரியங்களை கருதி அவர்கள் ஆத்துமாக்களை அணுகினால் அந்த ஆத்துமா தொய்ந்து கெட்டு போய்விடும். அது மாத்திரமல்ல, நம்மிடத்திலும் தேவ பிரசன்னம் குறைந்து விடும் என்பது நான் அறிந்திருக்கிறேன். தேவனுக்கு மகிமை. ஏன் அந்த காரியத்தை கண்டிப்பாய் சொல்லவில்லை? ஏன் அதை சொல்லிக் கொடுக்கவில்லை? அப்படினால் அவர்கள் வீழ்ச்சி அடைந்து விட்டார்களே என்று அந்த இரத்தப்பழி, அதாவது யார் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றார்களோ அவர்கள் மீது சுமாரும் என்பது உண்மை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியினால அதாவது போதிக்கிறவர்கள் திருவசனத்தை கொண்டு கடிந்து கொண்டு புத்தி சொல்ல வேண்டும் என்பது இறைவனுடைய திருவாக்காய் இருக்கிறபடினால ஆண்டவரை நான் சோதரிகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவராகிய தேவன் எகிப்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வந்தார். வழியில் எத்தனையோ விதமான அற்புதங்கள். அந்த எகிப்தில் இருக்கும்போதே இந்த மக்களுக்காக கடவுள் அந்த பார்வோனுக்கு எதிராக அதாவது எத்தனையோ வாதைகளை அனுப்பினார். இந்த அற்புதங்கள் எல்லாம் செய்தார். இவர்கள் கண்டறிந்தவர்கள். வழியில் வரும்போது இவர்களுக்கு என்ன நன்மைகள் பாருங்க. தூதர்கள் சாப்பிடுகிற வானமன்னாவாகிய வானத்தின் தானியத்தை கொடுத்தார், அவர்களுக்கு சாப்பிட கொடுத்தார். அவர்களுக்கு கர்த்தர் அதாவது வஸ்திரம் கொடுத்திருந்தார். பாதரட்சை தேவையில்லை என்றும் வஸ்திரம் பழமையாகவில்லை என்றும் என்னெல்லாமோ அற்புதங்கள் நடந்தது. இந்த அற்புதங்களை எல்லாம் இவர்கள் மனதில் இருக்கிறதா? நன்றியுள்ளவர்களாக இருக்கிறார்களா? அல்லது அவர்களே தன்னை உணர்ந்து கடவுள் இவ்வளவு பெரிய காரியம் செய்திருக்கிறாரு, இப்படி ஒரு சின்ன குறைபாடு, ஒரு சின்ன சோதனை போராட்டம் வந்திருக்கிறது, அதை திரும்பி பார்த்து இவ்வளவு பெரிய காரியங்கள் செய்திருக்கிறாரு, ஆனபடினால இதில் நாம் தொய்ந்து போகக்கூடாது, இதில் சோர்ந்து போகக்கூடாது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சிறு தவறுகளுக்கு கடிந்து கொள்கின்றான், ஆனபடினால அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை அல்ல தட்டக்கூடாது என்று, அல்ல தட்டுதா தட்டலையா என்று தன்னை சோதித்து பார்க்க, அதாவது அந்த சூழல் வந்தோடனே தண்ணீர் கசப்பாயிட்டு இப்படியெல்லாம் இருக்குது, தண்ணீர் இல்லை, இதெல்லாம் ஒரு சின்ன காரியம், இதில் உடனே அவர்களுக்கு சோர்வு, உடனே அவர் தொய்ந்து போகிறாங்க. அதோடு மாத்திரமல்ல, பழையபடி எகிப்துக்கு போயிடுவோமா என்று எண்ணுகிறார்கள். அதாவது இவர் சரியில்லை இந்த தலைவர், ஆனபடினால இன்னொரு நமக்குள்ளே ஒருவனை தெரிந்து கொண்டு நாம் ரிட்டர்ன் வந்த வழியை போய்விடுவோமா என்று நம்முடைய மனம் சொல்லுகிறதா, நம்முடைய மனம் எண்ணுகிறதா என்கிறதை அறியும்படியாக அப்படி செய்தார் என்று உபாகம புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வரைக்கும் உள்ள திருவசனங்களை நாம் படிக்கும்போது அங்கே இவனமாக நாம் காணுகிறோம், பார்க்கிறோம். வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. தேவனுக்கு மகிமை.
இதுல என்ன சொல்லுகின்றார்? உன்னுடைய இருதயத்தை நீ அறியணும். இவ்வளவு நன்மைகள், அதை நீ திரும்பி பார், அதை யோசித்து பார். என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்தேன் என்பதை யோசித்து பார். இல்லை, ஒரு சின்ன காரியத்திலேயும் தொய்ந்து குளக்கன்று விழுந்து விடுகிறாயே. அதாவது பழைய வாழ்க்கை, விட்டு போன பழைய ஜீவியத்தை நீ மறுபடியும் எதிர்பார்க்கிறாயே. அதை செய்வோமா என்று அப்படியே நம்மிலும், அதாவது ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்கிறவர்கள் அதை விட்டு வழுகினவுடனே பழைய மனுஷனோட கேள்விட்ட நிலையில் அந்த தோற்றங்கள், அந்த ஜீவியங்கள், பழக்க வழக்கங்கள், அவருடைய கிரியைகள் எல்லாம் அந்த ஆதி நிலைக்கு, பழைய நிலைக்கு அவர்களை கொண்டு போயிடுகிறது. பார்த்தால் தெரிகிறது. பேச்செல்லாம் மாற்றம். தேவனை துதித்த நாவினாலே தவறான வார்த்தைகள், தூஷண வார்த்தைகள், பொய் புலைகள், இவைகளெல்லாம் வாயிலிருந்து வருகிறது. ஏன்? தன்னை, அதாவது தேவன் இதுவரைக்கும் நடத்தி வந்த செய்த நன்மைகளை நீ உணர்கின்றாயா? நீ அறிகிறாயா என்பதற்கு இந்த கடிந்து கொள்ளுதல், இந்த சோதனை இடைவெளி உனக்கு வந்திருக்கிறது. இதுல இந்த குறைவில் ஆண்டவர் நடத்தி வந்த நிறைவான காலங்களை எண்ணி இதையும் மாற்றுவார். ஆண்டவர் இதிலேயும் நமக்கு உதவி செய்வார் என்று இருக்கிறாயா என்பதை நீ அறியும்படியாக நான் உன்னை இந்த 40 ஆண்டு காலமாக 40 நாளைக்குள்ளே கானானுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டிய நீங்கள் 40 வருஷமாக இந்த கானானை சுற்றி வருகிறீர்களே. இதனுடைய காரணம் என்ன? உங்களுடைய இருதயத்தை நீங்கள் அறியணும். ஏன் இதற்கு இது என்கிறது அறியத்தக்கதாக இவைகள் உண்டாயிருக்கிறது. ஆனபடினாலே கர்த்தர் இந்த 40 ஆண்டு காலமாக செய்த அற்புதங்களை நினைவு கூறுவாயாக என்றும் நமக்கு ஆலோசனை. வாசிக்கலாம் தொடர்ந்து. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த 40 வருஷமும் உன்மேலிருந்த வஸ்திரம் பழவையாய் போகவும் இல்லை, உன் கால்கள் வீங்கவும் இல்லை. ஒருவன் உன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. இருதயத்தில் அறிந்து கொள்வாய், நீ உன்னை அறிந்து கொள்வாயாக. தேவனுக்கு மகிமை. பாருங்க, ஆண்டவராகிய தேவன் பேதுருவினிடத்தில் சொன்னார். என்ன சொன்னார் என்றால், நீ என்னை 3 தடவை மறுதலிப்பாய் என்று சொன்னார். நம்பரும் சொன்னார். தேவனுக்கு மகிமை. நான் உம்மோடு சாக வேண்டியது இருந்தாலும் மறுதலிக்க மாட்டேன் என்று சத்திய வாக்காக சொன்னார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் அவர் அதே வண்ணமாக 3 தடவை மறுதலித்தார். மறுதலித்த போது அவர் கடினப்படவில்லை, தன்னை உணர்ந்தார். என் ஆண்டவர் ஒரு நாள் இப்படி சொன்னாரு, அப்படி ஆயிற்றே. ஆனப்படினால் தன்னை உணர்ந்து அவன் கதறி அழுதார். தேவனுக்கு மகிமை. தேவன் சொன்ன வார்த்தையை நினைத்து அவன் அழுதான் என்று எழுதியிருக்கு. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால அதில் அவர் என்ன ஆயிட்டார்? மறுபடியும் அவர் மேலான ஒரு நிலைக்கு உயர்த்தப்பட்டார். உயர்ந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்று நாம் காணுகிறோம். யூதாசை போல அல்ல. யூதாசுக்கு அந்த இது வரவில்லை. அவன் அதாவது கடினப்பட்டே போய்விட்டான். இவர் பேதுரு அப்படி அல்ல. இவர் தேவனுடைய சமூகத்தில் தன்னை உணர்ந்தார். ஆண்டவர் ஒரு நாள் சொன்ன வார்த்தையை நினைத்தார். தேவன் சொன்ன வார்த்தையை நினைத்து அழுதார் என்று எழுதியிருக்கு. தேவனுக்கு மகிமை. ஆண்டவர் இறங்கினார். இறங்கி அவரை உயர்த்த, அவருக்கு அதிகாரங்களை கிருபைகளையும் தர முன்னாலே அவரை அழைத்து 3 தடவை வாக்கு வாங்கினார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 3 தடவை மறுதலித்தார், 3 தடவை வாக்கு வாங்கினார். 3 தடவை வாக்கு வாங்கி, என்னில் அன்பா இருக்கிறாய், முழுமையாக அன்பா இருக்கிறாய், அன்பா இருக்கு, அப்படி என்றால் இப்படி செய், ஆடுகளை மேய், ஆட்டுக்குட்டிகளை மேய் என்ற அதிகாரத்தை வழங்கினார். ஆனபடினால் இன்று நமக்கு தருகிற ஆலோசனை நம்மை மேன்மையாக கொண்டு போவதற்கு, நம்மை உயர்த்துவதற்கு, ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட தங்கி தாபரித்து நம்மோடு கூட கொஞ்சி குலாவி நம்மை ஆனந்த கழிப்புடன் கழிகூற செய்வதற்காக
அவர் நம்மை அறியத்தக்க உணரும்படியாக அடிக்கடி நம்மில் சில சம்பவங்களை செய்கிறார். தேவனுக்கு அந்த நேரத்தில் நாம் ஒன்றும் ஆண்டவர் மேலேயோ அல்ல வேற ஒன்றிலே நாம் இல்லாதபடி நம்மை நாம் அறியும்படியாக, தேவனுக்கு மகிமை, நம்மை நாம் அறியும்படியாக ஆண்டவர் அப்படி செய்கிறார். அப்படி செய்தால் உணர்ந்து கொள்ளும்போது அவர்களை மேன்மைப்படுத்துகிறார். சில ஜனங்களிடத்தில் அப்படி இல்லை. அப்படி அவர்கள் தங்களை உணரவில்லை. அவர்கள் முழுவதும் கர்த்தரிடத்திலே முறுமுறுத்தார்கள். தங்களை வழிநடத்தின மோசேயினிடத்தில் முறுமுறுத்தார்கள். இப்படியே அவருடைய வாழ்க்கையை பின்தங்கினது என்று நாம் காணுகின்றோம். அன்பான தேவனுடைய சத்தத்தை கேட்கின்றவர்களே, இந்த நாளிலே கடந்த ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நாம் நினைவு கூர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நம்முடைய மனதை நமக்குள்ளே செலுத்தி நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்மை ஆராய வேண்டும். ஆராய்ந்து நாம் செய்யும்போது கர்த்தர் நம்மிலே வெளிப்படுவார், பிரகாசிப்பார். அவர் நமக்காக சேமித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எண்ணி அள்ளி கொடுப்பார். அப்படிப்பட்ட தேவன் நமது தேவன். அப்படினால் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பர்களே, கவனியுங்கள். நாம் தொடர்ந்து அதற்கு ஏதோ ஒரு காரணங்களை சொல்லாமல் நம்மை நாம் அறியும்படியாக கர்த்தர் அப்படி செய்கிறார் என்று சத்திய வேதம் சொல்கிறது. அப்படினால் மகரே, கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. மனிதனுடைய வெளிப்படையான சிநேகம் வஞ்சகம், அது விஷம். அப்படினால அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாள் ஆத்மாவை கொண்டு போடும். அதனுடைய வெளிப்படையான கடிந்து கொள்வதிலேயே நம்மை காப்பாற்றுகிறதாக இருக்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த கடிந்து கொள்ளுதலின் மூலமாக நமக்கு நம்மில் இருக்கிற களிம்பு அசுசைகளெல்லாம் நீங்கி கனம் பெற்றவர்களாக, கனத்துக்குரிய ஒரு மதிப்புக்குரிய பாத்திரமாக மாற்றி விடுவார் என்பது உண்மை. ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. இந்த கடிந்து கொள்ளுதலை நான் கேட்கும்போது என் தலை அது அல்ல தட்டாது. அவைகளை அப்படியே 2 கை கொண்டு வாங்கி தலையில் எண்ணெய் தேய்க்கிறது போல பயன்படுத்தி கொள்வேன். அது எனக்கு ஆரோக்கியம் என்று வேதம் சொல்கின்றது. மற்றபடி கடைசியாக நாம் பார்த்தோம், தேவனுடைய கிருபை நமக்கு இன்னும் கூடுதலாய் வர நம்மை நாம் தினமும் ஆராய்ந்து தேவ சமூகத்தில், நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அவைகளை நாம் செய்யும்போது, சரி பண்ணும்போது ஆண்டவர் நம்முடைய பயணத்தை தொடர்ந்து முன்னேற வைப்பார். நம்மிலே தேவன் இருந்து வெளிப்படுவார். அவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு தடையில்லாமல் உண்டாகும் என்பதை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடியால் சொல்லி உங்களுடைய ஆசீர்வதிக்க கர்த்தர் கிருபைகளோடு இருப்பதாக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பானவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். அருமையான பிதாவே, உமக்கு நன்றி. எங்கள் மேல் வைத்த தயவுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. உலகத்தில் உலக பிரகாரமான நீதியுடையவர்கள் உண்டு. ஆதியவனை சுதிக்கிறது ஆளுக்கான கந்தையை போல இருந்தாலும் அவர் தங்களை நீதிமான்கள் என்று எண்ணுகின்ற நீதிமான்கள் உண்டு. கர்த்தாவே, நல்லவர்கள் என்று சொல்லப்படுகிற பக்திமான்கள் உண்டு. அவர்கள் கிடைக்காத கிருபை இலைகளாக எங்களுக்கு கொடுத்தீர், தேடி வந்து எங்களுக்கு கொடுத்தீர். நன்றி கர்த்தாவே. உம்மோடு கூட உன்னதத்தில் எங்களை அமரச் செய்ய முடியாக அப்படி செய்திருக்கிறீர். அதற்கு நீர் இந்த நாள் திருச்சபை எழுப்பி எங்களுக்கு அதுக்குரிய ஆலோசனைகளை தந்து எங்களை அறியாமைகளை நீக்கி எங்களை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த சத்தத்தை கேட்கிற அனைத்தும் தேவ பிள்ளைகளுக்காக, அருமையானவர்களுக்காக, நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணு. எல்லோரும் இந்த வார்த்தையினால் அவர் உணர்த்தப்படட்டும். கர்த்தாவே, சோதனை கடிந்து கொள்ளுதலை எதிர்பார்க்கட்டும், விரும்பட்டும். அதை பெற்றுக்கொண்டு இந்த கனத்துக்குரிய பாத்திரங்களாக மாறட்டும். கிருபையாரும் செய்தி கேட்ட அனைவரையும் ஆசீர்வதியும், அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும். புதிய ஆண்டு அவர் எல்லோருக்கும் நன்மையை வருவிக்கக்கூடிய ஆண்டாக இருக்க வாழ்த்துகிறோம். கிருபையாரும் ஏற்றும் தடைகளை மாற்றும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.